உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் அப்பாவும் அவரோட பேர பசங்க மாதிரி தான் என் குழந்தைங்களோட பழகுறாரு. எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் போதும் தீபா. இப்ப கூட எல்லாரோடையும் சேர்ந்து ஒன்னா வாழ முடியலையேங்கிற வேதனை எனக்கு இருக்கதான் செய்யுது. ஆனா என்ன பண்றது, என்னோட விதி அவ்வளவுதான். அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா அதுலயாவது என் அப்பா, சுடர், எழில், குழந்தைங்கன்னு எல்லாரோடையும் நான் சேர்ந்து வாழணும் தீபா. கவலையே படாதீங்க பேய் மேடம். கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரு. நீங்க இப்ப உயிரோட இல்லனாலும் சுடரால உங்களை பார்க்க முடியுது. என்னால நீங்க பேசுறத கேட்க முடியுது. இதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆமா தீபா, எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இப்போ அதுதான். நான் இறந்துட்டேங்கிற உண்மை அவங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சிடவே கூடாது. இனிமே நான் சுடருக்காகவும் அப்பாக்காகவும் அவங்க கூடவே இருப்பேன் தீபா. அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நான் வரவிட மாட்டேன். சுடர், நீ என் சொந்த தங்கச்சிங்கிறதுனால நான் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியறேன்ல. எத்தனையோ தடவை உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி எனக்கு இல்லையேன்னு நினைச்சு நான் கவலைப்பட்டிருக்கேன். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு நீதான் என் சொந்த தங்கச்சின்னு தெரிஞ்சோ உன்னை தொட்டு கூட பார்க்க முடியாத பாவி ஆயிட்டனே சுடர். கடவுளே, சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லாம ஆசிரமத்துல வளர்ந்த எனக்கு இப்படி ஒரு பாசமான அப்பாவையும் பாசமான தங்கச்சியையும் இத்தனை வருஷம் கழிச்சு ஐயோ நான் இறந்ததுக்கு அப்புறம் என் கண்ணுல காட்டுறியே, இதெல்லாம் நியாயமா? சுடர்கிட்ட நான் தான் அவ அக்கான்னு எப்படி சொல்லுவேன்? என்னைக்காவது ஒரு நாள் நான் கிடைச்சிருவேன்னு நம்பிக்கையோட இருக்கிற இவளோட மனச நான் எப்படி உடைப்பேன்? எனக்கு ஏன் கடவுளை இப்படி ஒரு தண்டனைய கொடுத்த? வேற யாருக்கும் என்னோட நிலைமை வந்துடக்கூடாது. சுடர், சின்ன வயசுல இருந்தே உன்னை பிரிஞ்சு நான் வாழ்ந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன். எப்பவும் உனக்காக உன் கூடவே இருப்பேன் சுடர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.